நம்ம லெசன் 60ல் இருக்கோம். ஸோ லெசன் 60 வந்து ஜெனரிக்ஸு. ஸோ ஜெனரிக்ஸில் செகண்ட் பார்ட் இது. ஜெனரிக்ஸோட செகண்ட் பார்ட்டு வி கால் தட் அஸ் பிஇசிஎஸ், ப்ரொடியூசர் எக்ஸ்டென்ஸ் கன்சியூமர் சூப்பர். அதுக்கு இதுதான் வந்து பிஇசிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு டேர்ம் தான். ஸோ ஒரு ஜாவா டெவலப்பர், ஒன் ஆஃப் தி டெவலப்பர், அவர் ஜோஷுவா ப்ளவுச்னு அவர் வந்து இந்த டேர்மை யூஸ் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசர் எக்ஸ்டென்ஸ் கன்சியூமர் சூப்பர் அப்படின்னு. ஆக்சுவல் கான்செப்ட் நேம் வந்து கோவேரியன்ஸ் கான்டாவேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்டாக்ஸ் இருக்கும். ஜெனரிக் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. கொஷின் மார்க் எக்ஸ்டென்ஸ் எனி கிளாஸ், கொஷின் மார்க் சூப்பர் எனி கிளாஸ். ஸோ எக்ஸ்டென்ஸ் வந்ததுன்னா அது கோவேரியன்ஸு, சூப்பர் வந்ததுன்னா அது கான்ட்ராவேரியன்ஸ். ஸோ கோவேரியன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நேரோவிங் ஏ ரெஃபரன்ஸு, கான்ட்ராவேரியன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வைடனிங் ஏ ரெஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோவேரியன்ஸை பற்றி நம்ம படிக்கலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கோவேரியன்ஸுன்றதுனா என்ன, எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் இருக்கும், கொஷின் மார்க் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். லெட்ஸ் சி. ஸோ ஃப்ரூட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்குள்ளே டூ ஸ்ட்ரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆப்பிள்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு சூப்பர் கிளாஸ் வந்து ஃப்ரூட்டு, அதுக்கு டூ ஸ்ட்ரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வி ஹாவ் ஏ ஜெனரிக் கலெக்ஷன் கிளாஸ். அதில் மெயினில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்பிள் டிஃபைன் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடில் அரே லிஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஆப்பிளை நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லைன் நம்பர் 31. ஸோ அங்கே தான் வந்து ஆக்சுவல் இந்த எக்ஸ்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ we are declaring a list in which we are telling question mark extends fruit. So question mark extends fruit na I should be able to refer any kind of collection which has a subtype of fruit. ஃப்ரூட்டுக்கு எந்த சப்டைப் வேணால் இருக்கலாம். ஸோ அது ஆப்பிளாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், இல்லை எனிதிங். எந்த சப்டைப்போட கலெக்ஷனையும் வந்து இந்த பாஸ்கெட்டில் நம்மளால் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ கரண்ட்டாக ஆப்பிள்னு ஒரு கலெக்ஷன் நம்ம வச்சுருக்கோம், லிஸ்ட் ஆஃப் ஆப்பிள் நம்ம வச்சுருக்கோம். அதனால் ஆப்பிளை அப்படியே நம்ம வந்து பாஸ்கெட்டில் ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இது ஒர்க் ஆகுது, கம்பைலேஷன் எரர் எதுவும் இல்லை. ஒரு ஃபார் ஈச் லூப்பில் நம்ம பாஸ்கெட்டை வந்து ஒரு ஃப்ரூட்டாக எடுத்து அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஆப்பிள் தான் உள்ளே இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து சூப்பர் டைப் ரெஃபரன்ஸ் ஃப்ரூட்டில் வந்து உளுந்துருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ டூ ஸ்ட்ரிங் கால் ஆகி ஐ ஆம் ஆப்பிள் அப்படின்னு அவுட்புட் வந்து நம்மளுக்கு வரும். ரைட். நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த பாஸ்கெட்டில் நீங்கள் வந்து எதாவது ஆட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கம்பைலேஷன் எரர் வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸோ ஆப்பிளே ஆட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்பிள் இஸ் அ சப் டைப் ஆஃப் ஃப்ரூட் இல்லையா. ஸோ அது ஆப்பிளே ஆட் பண்ணாலும் இங்கே வந்து எரர் வரும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் மெத்தடுக்கு என்ன டைப்பு போடணும் அப்படின்னு வந்து தெரியாது. ஏன்னா இங்கே வந்து நம்ம கொஷின் மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ எனி சப் டைப்புன்னு தான். கொஷின் மார்க்னால் என்ன அர்த்தம், இட் கேன் பி எனி சப் டைப் ஆஃப் யுவர் அண்டர்லைங் ஃப்ரூட். ஸோ இட் கேன் பி ஆப்பிள், இட் கேன் பி ஆரஞ்ச், இட் கேன் பி எனிதிங். ரைட். அது என்ன நம்ம போடுறோம் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ நீங்கள் ஆப்பிள் போட்டால் அதுக்கு தெரியாது ஆப்பிள் தான் நம்ம போடுறோம் உள்ள அப்படின்னு. ஏன்னா இங்கே நம்ம கொஷின் மார்க் போட்டிருக்கோம். இட் கேன் பி எனிதிங், எனி கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் which is a subtype of fruit. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர் வரும். ஸோ நார்மலாக இந்த நீங்கள் எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த கோவேரியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ரெஃபரன்ஸை வந்து ரொம்ப நேரோ டவுன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கெட் அண்ட் புட் பிரின்சிபல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஆப்ஜெக்டை ரிட்ரீவ் தான் பண்ண முடியும் டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து. ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் உள்ளே போட முடியாது. ஸோ அது வந்து கெட் பிரின்சிபல், நீங்கள் வந்து கெட்டு தான் பண்ண முடியும் ஆப்ஜெக்டை. ஸோ எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்ட்ராவேரியன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணலாம். அதில் வந்து சூப்பர் கீவேர்ட் இருக்கும். அதை வந்து ரெஃபரன்ஸை வைடனிங் நம்ம பண்ணுறோம். ஸோ கான்ட்ராவேரியன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப்ஜெக்டை புட் பண்ண முடியும். ஸோ கோவேரியன்ஸ் வந்து ஆப்ஜெக்டை கெட் பண்ணுறீங்க, கான்ட்ராவேரியன்ஸில் வந்து ஆப்ஜெக்டை நீங்கள் புட் பண்ணுறீங்க. நீங்கள் ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னா வைல்ட் கார்டே யூஸ் பண்ணாதீங்க, டேரெக்டாக உங்கள் ஆப்ஜெக்ட் டைப்பை போட்டுக்கோங்க. ஸோ வைல்ட் கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், கொஷின் மார்க்ன்றது நீங்கள் யூஸ் பண்ண வேணாம், டைரெக்டாக உங்கள் ஆப்ஜெக்ட் டைப்பை போட்டுக்கோங்க. நீங்கள் ரெண்டுமே பண்ணணும்னா இப்போ சூப்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் கான்ட்ராவேரியன்ஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் கிளாஸு. ஸோ ஜெனரிக்ஸ் எக்ஸாம்பிள்னு இருக்குது. ஸோ இதில் வந்து 3 டைப் இருக்குது. இப்போது ஃப்ரூட் 1 அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஆப்பிள் 1 இஸ் அ சப்டைப் ஆஃப் ஃப்ரூட் 1 அண்ட் ஏஷியன் ஆப்பிள் இஸ் அ சப்டைப் ஆஃப் ஆப்பிள் 1. ஸோ இந்த மாதிரி 3 கிளாஸ் இருக்குங்க. ஃப்ரூட் 1 ஒரு கிளாஸ் இருக்குது. ஆப்பிள் 1 இஸ் அ சப்டைப் ஆஃப் ஃப்ரூட் 1 அண்ட் ஏஷியன் ஆப்பிள் இஸ் அ சப்டைப் ஆஃப் ஆப்பிள் 1. அதுக்கப்புறம் இந்த மெயின் மெத்தட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆப்பிள் 1ஓட கலெக்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். and then we are creating a new apple 1 and adding to this particular collection. Line number 36 la we defined a contravariance.
ஸோ லிஸ்ட் ஆஃப் கொஷின் மார்க் சூப்பர் ஆப்பிள் ஒன். ஸோ கொஷின் மார்க் சூப்பர் ஆப்பிள் ஒன்னா என்ன அர்த்தம்னா ஆப்பிள் ஒன்னோட எந்த சூப்பர் டைப்பை வேணால் நான் இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ண முடியும். ஆப்பிள் ஒன்னோட எந்த சூப்பர் டைப்பை வேணால் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ரைட். ஸோ இங்கே நம்ம ஆப்பிள் ஒன்னா ஆப்பிள் ஒன்னோட கலெக்ஷனை நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம், கம்பைலேஷன் எரர் இல்லை. அண்ட் வி ஆர் ட்ரைங் டு ஆட் இண்டிபெண்ட்லி ஆஸ் வெல். ஸோ இப்போ நாங்கள் ஆட் பண்ணும்போது இதோட சூப்பர் டைப்பு ஆஸ் வெல் அஸ் இதோட டைப்பு எதை வேணால் நம்மளால் ஆட் பண்ண முடியும். நம்ம வந்து ஆப்பிள் ஒன்னையும் ஆட் பண்ண முடியும், ஏஷியன் ஆப்பிளையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா ஏஷியன் ஆப்பிள் இஸ் அ சப்டைப் ஆஃப் யுவர் அண்டர்லையிங் ஆப்பிள் ஒன் இல்லையா. ஸோ ஏஷியன் ஆப்பிள் இஸ் அ சப்டைப் ஆஃப் யுவர் அண்டர்லையிங் ஆப்பிள் ஒன். ஸோ இங்கே வந்து இந்த கொஷின் மார்க்கு என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது வந்து ஆப்பிள் ஒன்னோட சூப்பர் டைப்பாக இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கொஷின் மார்க் வந்து எந்த ஆப்ஜெக்ட்னா அது வந்து ஆப்பிள் ஒன்னோட சூப்பர் டைப்பாக இருக்கணும். ரைட். ஸோ இப்போ ஏஷியன் ஆப்பிள் இஸ் அ சூப்பர் டைப். ஆனால் ஃப்ரூட் ஒன் வந்து ஆப்பிளோட சூப்பர் டைப்பா? ஃப்ரூட் ஒன் இஸ் அன் இண்டிபெண்ட் கிளாஸ். இதுக்கு சூப்பர் டைப் வந்து java.lang ஆப்ஜெக்ட் தான். ஸோ நீங்கள் ஃப்ரூட் ஒன்னை ஆட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பைலேஷன் எரர் வரும். ஸோ இதுக்கு தெரியாது, கம்பைலேஷன் எரர் வரும். ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் லைக் யூ கேன் ஆட் ஆப்பிள் ஒன் ஆர் subtypes of add one. ஸோ ஆப்பிள் ஒன் சப்டைப் ஆஃப் ஆப்பிள் ஒன்னோட சப்டைப்பை வந்து உங்களால் ஆட் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது, ஸோ ஃபார்வர்ட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது எனி ஆப்ஜெக்ட் which is going to have a super type of apple one you will be able to add. ரைட். ஸோ ரெண்டு சைடும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுது, கம்பைலேஷன் எரர் இல்லை. ஸோ இது வந்து கெட் பிரின்சிபல், இது வந்து புட் பிரின்சிபல். ஸோ யூ ஆர் கோயிங் டு புட் யுவர் அண்டர்லையிங் ஆப்ஜெக்ட் இன் தி டேட்டா ஸ்ட்ரக்சர் டைரக்ட்லி. அதை தான் நம்ம லைன் நம்பர் 38 and 39 நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து அந்த கெட் பிரின்சிபல் வந்து நம்ம பார்த்தோம். ஆப்ஜெக்டை ரெட்ரீவ் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும், நம்ம வந்து ஆப்ஜெக்டை வந்து ஆட் பண்ண முடியாது உள்ள. ரைட். ஸோ இங்கே வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பைலேஷன் எரர் வரும். நீங்கள் ரெண்டுமே பண்ணணுன்னா நீங்கள் வைல்ட் கார்டே யூஸ் பண்ணாதீங்க. ரைட். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டென்ஸு சூப்பர் இதோட டிஃப்ரென்சஸ். ரைட். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணி பார்க்கணும். இன்னும் 2-3 சினாரியோஸ் நீங்களே டிஃப்ரெண்ட்டாக ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ்டென்ஸ்னால் என்ன, சூப்பர்னால் என்ன, இந்த வைல்ட் கார்டு கேரக்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஜெனரிக்ஸில், அது வந்து நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுருக்கணும். ஓகே. ஸோ இன்டர்வியூவில் இந்த கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சிம்பிளாக கேட்பாங்க, எக்ஸ்டென்ஸ்னால் என்ன, இந்த சின்டாக்ஸ் ஒர்க் ஆகுமா, கம்பைல் ஆகுமா, சூப்பர்னு போடுவாங்க, அப்புறம் இந்த சின்டாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுமா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இந்த 2 எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ நீங்களே ரன் பண்ணி பார்க்கணும். ரன் பண்ணி பார்த்து எப்படி அவுட்புட் வருது, கம்பைலேஷன் எரர் எதில் வருது, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து java.util இதோட முடிச்சிட்டோம். ஸோ we are going to next java.io வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ java.ioவில் பேசிக்காக IO ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அதை பற்றி வந்து லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ.